கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 32 வசனம் 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை குறித்தும் கலங்காமல் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து வாழ வேண்டும். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். நட்சத்திரங்களை நம்மால் எண்ண முடியாது, ஆனால் நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று அவரை வேத வார்த்தை சொல்லுகிறது. இப்படியாக அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளை எண்ணி கலங்கி மனிதனுக்கு முன்பாக போய் தலை குனிந்து நிற்காமல் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நம்முடைய பாரங்களை அவரிடத்திலே சொல்லும்போது நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை அவர் அறிந்து ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நான் இவ்வளவு ஜெபித்தும் இவ்வளவு கர்த்தருக்கு உண்மையாயிருந்தும் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி அவரை விட்டு விலகி செல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இராமல் எந்த சூழ்நிலையிலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிவார். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவித்து நம்மை தெரிந்தெடுத்து நமக்கு ஜீவன் தந்து இம்மட்டும் அவர் கிருபையாய் நம்மை நடத்தி எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி அவர் நடத்துகிற அவருடைய அன்பை உணர்ந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். நமக்காக அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு அவரை விட்டு விலகாதிருப்போம். வாழ்விலும் தாழ்விலும் நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்காக வாழ்வேன் என்ற உறுதியோடு அவர் கரம் பிடித்து நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்துவார். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்கிறவர். நம்முடைய இருதயம் துவண்டு போய் நொறுக்கப்படுகிற வேளைகளில் அவர் நம்மை விட்டு விலகாதவராய் நமக்கு துணையாயிருந்து நம்முடைய இக்கட்டுகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஆகவே சூழ்நிலைகளை கண்டு கர்த்தரை விட்டு விலகாமல் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் அதிசயமான காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ, உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.